உடல்நலக்குறைவால் சாந்தன் காலமானார். சாந்தனின் உயிர் இன்று காலை 7:50 மணிக்கு பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் சாந்தன் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே இன்று காலை 4:30 மணியளவில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்த நிலையில் அவரின் உயிர் இன்று காலை 7:50 மணிக்கு பிரிந்ததாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை டீன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஜனவரி 27ஆம் தேதி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கல்லீரல் மற்றும் பித்தவியல் பிரிவில் சாந்தன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று மாரடைப்பு ஏற்பட்டு இன்று காலை 7:50 மணிக்கு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உடல்நலக்குறைவால் சாந்தன் காலமாகியிருக்கிறார். ஏற்கனவே சாந்தனுக்கு கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு தீவிரமாக மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவரின் உடல் சிகிச்சை பலனின்றி இன்று அவரின் உயிர் பிரிந்திருக்கிறது. இன்று காலை 7:50 மணிக்கு சாந்தனின் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், சாந்தன் உயிரிழந்திருக்காரு, முதற்கட்ட விவரம் என்ன? முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் இலங்கை தமிழர் சாந்தன் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதித்த அனைவருமே உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாந்தன் இலங்கை தமிழர் என்பதால் திருச்சியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்ட தொடர்ந்து கடந்த ஜனவரி 24ஆம் தேதி மருத்துவமனையில் அங்கு சிகிச்சைக்கு பெற்றார். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி 24 அழைக்கப்பட்டு தற்போது வரைக்கும் இந்த ஒரு மாத காலமாக சிகிச்சை பெற்ற நிலையில் இன்று காலை அவருக்கு 4:05 மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு பல்ஸ் படிப்படியாக குறைந்த நிலையில் 7:50 மணிக்கு அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. இன்றைய தினம் அவருடைய அவர் சொந்த ஊரான இலங்கைக்கு செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று மாலை அவர் விமானம் மூலம் இலங்கை செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. சொந்த மண்ணில் அவர் தாயகம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உயிர் பிறந்தது அனைவருமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முருகேசன், சாந்தனுக்கு எவ்வளவு வயதாகிறது? அவரு சிறையில் இருந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இது போன்ற நோய் ஏதாவது இருந்ததா? சாந்தனு விடுதலை செய்யப்பட்டு திருச்சி முகாமில் அழைக்கப்பட்ட பின்னர் தொடர்ந்து தன்னுடைய தாய் மண்ணான இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து உண்ணாவிரதமாக மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு தொடர்ந்து அவர் சாப்பிடாத நிலையில் தான் அவர் உடல் பாதிக்கப்பட்டு திருச்சி முகாமில் அடைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை கடந்த 24ஆம் தேதி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்கு அங்கு அழைத்து வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது அதிகாலை 4:05 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து அவருடைய உடலில் உள்ள பல்ஸ் படிப்படியாக குறைஞ்ச நிலையில் 7:50 மணிக்கு இன்று காலை 7:50 மணிக்கு உயிர் பிரிந்திருக்கிறது. சொந்த மண்ணில் அவரது சேர வேண்டும் என்றுக்காக இங்கு அவருக்காக பல்வேறு 4 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி விசா பெற்று அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று இரவு அவர் இலங்கை செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது அனைவருமே ஒரு ஆச்சரியத்திலும் வருத்தத்தை அளித்து செல்லிருக்கிறது. முருகேசன், இப்ப சாந்தனோட உடல் மருத்துவமனையில இருக்கு. இலங்கைக்கு அவரோட உடல் எடுத்துச் செல்லப்படும் நிலையில அவரோட உறவினர்கள் யாரேனும் இலங்கையில இருந்து இங்க சென்னை வர்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்களா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? தற்போது அதாவது அவருடைய உடல் அதாவது எடுத்து செல்வதற்கான மிக ஒரு வார காலமாக என்பது கூறப்படும். ஏனென்றால் அவர் இன்று
இரவு விமானம் மூலம் வந்து இலங்கை செல்லும் நிலையில் வந்து உயிர் பிரிந்திருப்பதால் வந்து இதற்கான ஃபார்மாலிட்டிஸ் நிறைய செய்ய வேண்டியிருப்பதால் வந்து உடனடியாக வந்து அவரது உடல் வந்து இங்கிருந்து இலங்கைக்கு எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான ஃபார்மாலிட்டிஸ் முடிந்த பிறகு ஒரு வார காலத்துக்கு பின்புதான் அவர் உடல் வந்து எடுத்து செல்லப்படும். அதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறதா அல்லது அவர் உடல் இங்கே அடக்கம் செய்யப்படுகிறதா என்பது குறித்து அங்குள்ள உறவுடன் விசாரித்து இன்னும் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வந்து மருத்துவமனை டீன் செய்திகளை சந்திக்க இருக்கிறார் திலகா.